ஹேர் ப்ரஷ் மிஷினில் வந்து இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பிராண்ட், இந்த மிஷினோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா டெம்ட் அப்படின்னு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சில் இருக்கிற ஒரு மிஷின் இது. ஸோ இந்த மிஷின் கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, க்ளீன் பண்ணுறதும் கூட. நீங்கள் ரொம்ப லேட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ப்ராடக்ட் கொஞ்சமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட அதனால் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது, மிஷின் திருப்பி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் 2 ப்ராடக்ட் வரும். ஒன்று வந்து கன்னு, இன்னொன்று வந்து நீடில். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு காம்போ. இதுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நம்ம லாக் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டன் இப்படி அழுத்திட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். தனித்தனியாக தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஃபவுண்டேஷனும் இந்த மிஷின்குள்ளே ஊற்றக்கூடாது. ஓகேவா? மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ஃபஸ்ட்டு ஆன் ஆயிரும். ஆனால் மிஷின் ஆன உடனேயே ப்ராடக்ட்டு வெளியே வராது. மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராடக்ட் இதுக்குள்ளே ஊற்றிடணும், என்ன வேணுமோ அது. அதுக்கப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 லெவல் இருக்குது. 1 2 3. இந்த லெவல் என்னென்னா ஸ்பீடு, நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக உள்ளேருந்து ப்ராடக்ட் வெளியே வரணுங்கிறதுக்கு தான் இந்த லெவல். ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழேருந்து மேலே போகணும், இங்கேருந்து இங்கே வராமல். நம்ம நார்மலாக ஃபவுண்டேஷனே கீழேருந்து தான் மேலே போவோம். அதே மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு இப்படி போடக்கூடாது. போட்டிங்கன்னா கோடாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப குட்டியாக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்காவது மினிமம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ப்ராடக்ட் அப்படியே ஒரே இடத்துல போயிடும். ஸோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இப்படியே மெதுவாக